ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்குதுங்க. நேற்றுக்கு முந்தானேத்துக்கு பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லை, இந்த மாதிரி வெயில் அடிக்குது. உங்கள் ஊர்லெலாம் மழையா இல்லை வெயிலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று முந்தானேத்தெல்லாம் நல்லா மழைங்க. நேற்று நைட்டு வரைக்கும் விடிய காலையில் கொஞ்சம் லைட்டாக மழை இருந்துச்சுங்க. நேற்று ஃபுல்லாகவே மழை தான். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் மழை இல்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்களோடது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பச்சை பயிறு சுண்டல் தாங்க இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். பாருங்கள், நாங்கள் டயட்லேயே கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது தாங்க இது. இதை படித்து பார்த்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து யார் யார் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி வந்து கார்ப்பரேஷனில் வந்து டிரைவராக இருக்கிறாரு. டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவர் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துடுவார். நம்ம வீட்டில் எவ்வளோ ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கிறபோது நமக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்து அவங்க போனஸ் கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி வந்து இன்றைக்கி காலையில் வந்து போனஸ் 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. வந்து ஸ்வீட் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு. நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ வாங்கினாலும், கடையில் வாங்கினாலும், நம்ம வீட்டில் செஞ்சாலும், ஆனால் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக என் தம்பி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் வந்து இந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் தம்பிக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். எப்போ உங்களுக்கு போனஸ் வர்றதை விட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்போனா எப்போ ஸ்வீட் வரும்னு தான் நாங்கள் கேட்போம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நாங்கள் எழுந்திரிக்கு முன்னாடியே தம்பி வண்டி இறங்கி வந்திருக்காரு. வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸோடு எடுத்து வச்சுருக்காரு டைனிங் டேபிளில். நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்வீட்டை வந்து நாங்கள் சாப்பிட்றத விட இந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே அந்த பெருமையே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக என் தம்பி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிரைவராக எங்கள் தம்பி, அதுவும் எங்கள் ஊர் பஸ்ஸிலே ஒரு நாள் எங்கள் ஊர் பஸ்ஸில் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் தம்பி எங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டிகிட்டு வருவாருங்கிற போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். யார் யார் வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மத்தியானம் எங்களுக்கு லன்ச் வந்து இன்றைக்கி சாதமும் சுண்டல் குழம்பு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். காலையில் வந்து பச்சை பயிறு வந்து நாங்கள் சுண்டலாக பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து சுண்டல் குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் வீட்டில் வந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்வீட் வந்திருக்கும். இந்த ஸ்வீட் வந்து யார் யார் வீட்டுக்கு வந்திருக்கோ அவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களும் எந்த பிரான்ச்சில் டிரைவர் கண்டக்டராக ஒர்க் பண்ணுறீங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.